கடல் நீர் ஏன் உப்பாக இருக்கிறது? கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை பரந்து விரிந்து தன்னுள் நீரை அடக்கி வைத்திருக்கும் கடல் பார்வைக்கு மிகவும் அழகானது. ஆனால் குடிக்க முடியுமா? உப்பு கரிக்கும். ஏன் உப்பாக இருக்கிறது? முதலில் ஆறுகள். வானிலிருந்து பொழியும் மழை நீர் அமிலத்தன்மையுடன் இருக்கும். இது நிலத்தில் உள்ள பாறைகளிலிருந்து உப்புகள் மற்றும் கனிமங்களை கரைத்து தன்னுடன் எடுத்துச் செல்கிறது. கரைந்து பொருள்கள் ஆறுகளாக ஓடி அவை கடலில் கலக்கின்றன. அதனால் கடல் நீர் உப்பாக இருக்கிறது. அடுத்தது வெப்பநிலை கிணறுகள். கடல் தளத்தில் உள்ள வெப்பநிலை கிணறுகள் உப்புகள் மற்றும் கனிமங்களை கடலில் வெளியேற்றுகின்றன. அதனால் அதிகமாக உப்புத்தன்மை பெறுகிறது கடல். ஆவியாதல். கடலின் மேற்பரப்பில் இருந்து நீர் ஆவியாகும் போது உப்பு கடலுக்குள்ளேயே தங்கிவிடுகிறது. அடுத்தது இயற்கை வேதியியல் மாற்றங்கள். கடல் நீரில் உள்ள வேதியியல் மாற்றங்கள் புதிய உப்பு சேர்க்கைகளை கடல் நீரில் உருவாக்குகிறது. இப்படி பல மில்லியன் ஆண்டுகளாக கடல் உப்புகளை சேகரித்து வருவதால் கடல் நீர் உப்பு கரிக்கிறது. கடல் வாழ் உயிரினங்கள். அடுத்தது சில கடல் வாழ் உயிரினங்கள் இறந்த பின்பு அவற்றின் உடலில் சேமிக்கப்பட்டிருந்த உப்புகள் நீரில் கரைந்துவிடும். அடுத்தது கடல் நீரின் பருமன். கடல் நீர் மிகப்பெரிய அளவில் இருப்பதால் அதில் சேரும் உப்புகள் தண்ணீரால் தணிக்கப்படுவதில்லை. அடுத்தது எரிமலை செயல்பாடுகள். கடலுக்குள் உள்ள எரிமலை செயல்பாடுகள் பல்வேறு கனிமங்களை வெளியேற்றுகின்றன. அவை கடலுக்குள் பல்வேறு வேதியியல் பொருட்களை வெளியேற்றுகின்றன. கடல் நீரின் உப்புகள் என்னவெல்லாம் தெரியுமா? சோடியம் குளோரைடு, மெக்னீசியம் சல்ஃபேட், பொட்டாசியம் நைட்ரேட், சோடியம் பைகார்பனேட். இவை சோடியம், மெக்னீசியம், பொட்டாசியம், குளோரைடு, சல்ஃபேட், நைட்ரேட் மற்றும் கார்பனேட் போன்ற அயன்களாக கரைகின்றன. கடலின் உப்புகளை நிலத்தில் பரப்பினால் 500 அடி 166 மீட்டர் அளவில் ஆழமான ஒரு அடுக்கு உருவாகும். ஏரி நீர் மற்றும் ஏன் உப்பாக இல்லை? சோடியம் மற்றும் குளோரைடு கொண்ட கனிமங்கள் குறைந்த அளவில் ஏரியில் இருக்கிறது. இந்த ஏரி தண்ணீரும் கடலுக்கு செல்கிறது. இப்படி எல்லா இடத்திலிருந்து வரும் கடலில் உள்ள தண்ணீர் 100 முதல் 200 மில்லியன் ஆண்டுகள் வரை இருக்கிறது. அதனால்தான் கடல் நீர் உப்பு கரிக்கிறது.